அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம் போக்க மதங்கள் பல வழிகளை சொல்லுகிறது. நம்முடைய ஜென்ம பாவத்தினால் நாம் பாவம் செய்கின்றோம். அந்த ஜென்ம கரும பாவத்திற்கான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும். இதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மத சடங்குகளினால் தங்கள் பாவத்தை போக்கிய யாராவது உண்டா என்றால் இல்லை என்பதுவே விடையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் நம்முடைய சொந்த முயற்சியால் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்று கூறுகிறது. பாவத்தை போக்க என்ன வழி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நான் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். அவரிடத்துல பேச ஆரம்பிக்கும்போது அவர் கேட்டார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்கள்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் காலேஜ் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார், என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்னு சொல்லி அவரிடத்துல சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவரை நம்பினால் மட்டும் போதுமா, அல்லது வேற ஏதாவது நான் காரியங்களை செய்யக்கூடாதா? ஏன்னா ஒவ்வொரு மதங்களும் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்லுது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பாவியாகிய என்னை அவரை நம்புவதன் மூலமாக மட்டும் ஏற்றுக்கொள்வாரா என்று அவருடைய சந்தேகத்தை கேட்டார். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் சந்தேகம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா? அநேக காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது நீங்க அந்த ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இயேசு கிறிஸ்துவ நம்பினா போதும்னு சொல்லி சொல்றீங்களே, இது உண்மையான்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். அதாவது பாவத்தை ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம்னு சொல்லி சொல்றாங்க. ஜென்ம பாவம்னா என்னுடைய தன்மையிலேயே வரக்கூடிய பாவம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலேயும் பாவம் அப்படியே கலந்திருப்பது ஜென்ம பாவம். இதை மாற்றுவதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கலாம்? அடுத்தது அநேக மக்கள் நம்பக்கூடிய காரியம் கர்ம பாவம். இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு எதிர்மறையான காரியம் நடந்துருந்துச்சுன்னா உடனே அவங்க யோசிக்கிறது, இது என்னுடைய மூதாதையர் செய்த பாவம், அந்த பாவத்துக்கான பிராயசித்தம் அல்லது பாவத்துக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன், அந்த கர்மத்தை நான் என்ன செய்யறேன், அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அது கர்ம பாவம். ஜென்ம பாவம் போக வேண்டுமானால், கர்ம பாவம் போக வேண்டுமானால் நான் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யாதபடிக்கு என்னுடைய பாவம் போகாது என்று ஒவ்வொரு மதத்திலிருந்தும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாவம் போவதற்கு நான் எதுவுமே செய்ய வேண்டாமா என்ற கேள்விக்கு வேதாகமத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, நான் எதுவுமே செய்ய வேண்டாமான்னு நம்ம கேட்டோம்னா முதலாவது பதில் என்னன்னா, நம்மாலே எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பாவம் போக்குவதற்கு, என்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்னாலே எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? 2 உதாரணங்களை வைத்து கேட்கிறார். என்ன கேள்வி? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியா எங்க இருக்கு? எத்தியோப்பியா தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிறம் என்ன? எத்தியோப்பிய மக்கள் இந்தியர்களாகிய நம்மை விட இன்னும் கருப்பாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? ஒரு கற்பனைக்காக சொல்றேனே, ஒரு எத்தியோப்பியன் ஒரு விளம்பரத்தை பார்க்கிறார். என்ன விளம்பரம்? இந்த குறிப்பிட்ட முகத்துல பூசக்கூடிய கிரீமை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 1 வாரத்துல சிகப்பழகாக மாறிவிடுவீர்கள். இந்த
விளம்பரத்துல வரக்கூடிய நபர் போல அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு கவர்ச்சிகரமாக மாறிவிடுவீர்கள்ன்ற விளம்பரத்தை அந்த எத்தியோப்பியன் பார்க்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கிறேங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த கிரீமை ஆசையா வாங்கி டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் முகத்துல பூசுறார். பூசுறதுடைய விளைவாக ஒரு வாரம் கழிச்சு அவர் ஒரு வெள்ளைக்காரரை போல அல்லது இந்தியர்களாகிய நம்மை போல மாறி விடுவாரா? மாற மாட்டார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த கேள்வியை இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ? மாற்ற முடியாது. இதான் நம்முடைய பதில். அவர்களுடைய கருப்பு நிறம் என்பது அவர்களுடைய தன்மை. பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிறபடினால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய நிறமைகள் அதிகமா இருக்கிறதால அவங்க கருப்பா இருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? சிவிங்கினா இப்போ ஒட்டகச்சிவிங்கி நம்ம பார்த்துருப்போம். ஒட்டகச்சிவிங்கி உடம்பு முழுசும் புள்ளி புள்ளியா இருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கி குறிப்பிட்ட இந்த சோப்பை போட்டு குளிக்குமானால் அல்லது இந்த சோப்பை வைத்து நம்ம குளிப்பாட்டுவோமானா ஒட்டகச்சிவிங்கி உடம்புல இருக்க புள்ளிலாம் போயிருமா? போகாதே. இந்த இரண்டு கேள்விகளை இஸ்ரவேல் மக்களிடத்திலே கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கூடுமானால், இது நடக்குமானால், எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமானால், சிவிங்கி உடம்பிலே இருக்கக்கூடிய புள்ளிகள் மறையுமானால், தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். நான் பாவத்திலேயே பழகியிருக்கிறேன், தவறான காரியங்களை செய்வதிலே பழகியிருக்கிறேன். ஆகவே நான் எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக என்னால் நன்மை செய்யக்கூடும். முடியுமா? எத்தியோப்பியனுடைய தோல் மாறாது இல்லையா? ஒட்டகச்சிவிங்கியுடைய புள்ளி மறையாது இல்லையா? அதே போல என்னுடைய பாவம் போவதற்கு, நான் நல்லவனாக மாறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் என்னை என்னால் மாற்ற முடியாது. அதனாலதான் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலனற்ற முயற்சி, பயனற்ற முயற்சி. என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, நம்மாலே அதிலிருந்து வெளியே வர முடியாது. வரலாற்றிலே உள்ள சான்றை படிக்கும்போது அதான் பார்க்கிறோம். மார்ட்டின் லூத்தர் என்பவர் கத்தோலிக்க மதத்தில் உள்ள ஒரு துறவியாக இருந்தார். அவர்களுடைய மத கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் நல்லவனாக, நீதிமானாக மாற வேண்டுமானால் தன்னுடைய உடம்பை வருத்த வேண்டும். ஆகவே அவர் தங்கியிருந்த அந்த துறவிகளுக்கான மடத்துல தரையில படுத்து தூங்கினார். நான் வாசித்த ஞாபகம், ஒரு வருடம் முழுவதும் அந்த துறவிகள் அந்த பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல போய் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். ஆகவே இவர் தன்னுடைய உடலை வருத்தினார், பிச்சை எடுத்து சாப்பிட்டார். ஆனால் எல்லா முயற்சி எடுத்தாலும் தன்னுடைய பாவ தன்மையில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அவரும் பக்தி மார்க்கத்தில் என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தார், ஒண்ணுமே முடியல. கடைசியாக அவர் ரோமர் என்று வேதாகமத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் அவரை தொடுகிறது. என்னுடைய முயற்சியினால் என்னுடைய பாவம் போகாது, இயேசு கிறிஸ்து மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நிமித்தமாக, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் செயல்படும் போது என்னுடைய பாவம் மாற்றப்படும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். விளைவு அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. விளைவு என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை மாறினபடியினாலே சீர்திருத்த திருச்சபையின் தலைவராக அவர் உருவாக்கப்பட்டார். ஆகவே இது வரலாறு சொல்லக்கூடிய சான்று. நீங்க கூட எத்தனையோ முறை முயற்சி எடுத்து பாக்குறீங்கல்ல. நான் என்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு பார்க்கிறேன். ஆனால் என்ன செய்தாலும் நம்முடைய பாவம் நம்மை விட்டு போகவில்லை இல்லையா? ஒரு புண்ணிய நதி, இந்தியாவிலே புகழ்பெற்ற ஒரு புண்ணிய நதி பக்கத்துல ஒரு வாலிபன், நல்ல வாலிபன், ஒரு முள்ளாலான படுக்கையின் மீது படுத்து கொண்டிருந்தான். ஒரு மரப்பலகையில ஆணி அடிச்சு அந்த ஆணி மீது அவன் படுத்திருந்தான். பயங்கர நரக வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். இங்க இருந்து அந்த நதியெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக போன ஒரு நிருபர் அந்த வாலிபன் இடத்துல பேச ஆரம்பித்தார். தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்வீங்களான்னு சொல்லி கேட்டார். அவனும் சரி பதில் சொல்ல சம்மதித்தான். ஏன் தம்பி, வாழ வேண்டிய வயசுல கனவுகளோடு எதிர்காலம் காத்திருக்கும் போது ஏன் இந்த முட்படுக்கையில படுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார். அவன் தன்னுடைய சோக கதையை சொல்ல ஆரம்பித்தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னா, நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர் வளர்த்தார்கள். ஆனால் நல்லதையே என்னால் பார்க்க முடியவில்லை, நல்லதையே சிந்திக்க முடியவில்லை.
நல்லதையே செய்ய முடியவில்லை. அப்போ எங்க ஊருக்கு வந்து ஒரு துறவி சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். ஆகவே நீ குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு நீ காட்டிலே போய் தவம் இருப்பாயானால் நீ நல்லவனாக மாறிவிடலாம் சொல்லி அவர் சொன்னார். ஆகவே நானும் என்ன செஞ்சேன், எங்க அப்பா அம்மாவை விட்டுவிட்டு, பெற்றோரை விட்டுவிட்டு, உறவினர்களை விட்டுவிட்டு, சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சமுதாயத்தை விட்டுவிட்டு, நான் இருந்த இடத்தை விட்டு காட்டுக்குள்ள போய் தவம் இருக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய உருவம் மாறிவிட்டது, என்னுடைய உடை மாறிவிட்டது, ஆனால் என்னுடைய உள்ளம் மாறவில்லை. அங்க நான் தவம் இருக்கும் போதும் என்னுடைய எண்ணங்கள் அசிங்கமா இருந்துச்சு, அசுத்தமா இருந்துச்சு. அப்போ ஒரு வயதான ஒரு துறவியை நாங்க சந்திச்சேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த உடல் தான் எல்லா தவறுக்கும் காரணம், பாவத்துக்கு காரணம். இந்த பாவத்தின் பரிகாரத்துக்காக நீ என்ன செய்யணும்னா, இந்த உடலை வருத்த வேண்டும். உடலை வருத்துவதன் மூலமாக நீ சொர்க்கத்தை அடையலாம், பரலோகத்தை அடையலாம், அல்லது பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ஒரு சில மாதங்களாக ஒரு பலகையின் மீது அடிக்கப்பட்ட ஆணியிலால படுக்கை மீது நான் படுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஆணி உடம்புல தொடர்ந்து குத்துவதன் விளைவாக அந்த வாலிபனுடைய உடம்புல காயங்கள் காணப்பட்டது. அந்த ஆணி குத்தினபடியினாலே அவனுடைய உடம்பு செப்டிக்காக ஆரம்பித்தது. நிருபர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அவனுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பித்தது. பயங்கர வேதனையில அவன் முறங்கிட்டு இருந்தான். இந்த நிருபர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, ரைட், சரி தம்பி, நல்ல முயற்சி, நல்ல ஒரு லட்சியம், நல்ல ஒரு தீர்மானம், ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த வாலிபனுடைய பதிலுக்கு முன்பாக அவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் அழுதுகிட்டே என்ன தெரியுமா சொன்னான், சார், நானும் முயற்சி எடுத்துதான் பார்க்கிறேன். இந்த ஆணி படுக்கையிலே நான் படுத்திருக்கும் போது உடம்பு முழுவதும் நரக வேதனையை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் ஸ்டில் தொடர்ந்து என்னுடைய மனதின் எண்ணங்கள் அசுத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னால் நல்லதையே சிந்திக்க முடியவில்லை. கேட்டிருக்க, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையோ தானே? எத்தனை முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்குறீங்களே. மனித முயற்சிகள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதத்தின் கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய சுய முயற்சியினாலே அவனுடைய பாவம் அவனை விட்டு போகாது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிடும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது, ஒட்டகச்சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியாது. தீமை செய்ய பழகின ஜனங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினால் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. இதே போன்ற அனுபவத்தை புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேகர் சொல்லுகிறார்கள். ஒரு சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 19வது வசனம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான போராட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நல்லது செய்ய என்னால முடியல. பயனற்ற முயற்சி. 24ஆம் வசனத்திலே விதமாக சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ரொம்ப பரிதாபமான, அல்லது யாருமே உதவி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் பரிதாபமான மனிதன் நான். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்கிறார். அது என்ன மரண சரீரம்? அந்த நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள்ல மிகவும் மோசமான ஒரு தண்டனை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர் உள்ள குற்றவாளியை தண்டிப்பதற்காக அவனுடைய உடம்புல செத்து போன ஒரு பிணத்தை கட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டு விடுவாங்களாம். இப்ப நான் குற்றவாளின்னு வச்சுக்கிறீங்களேன், என் உடம்புல ஒரு பிணத்தை கட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டாங்கன்னா முதல் நாள் அந்த பிணம் அழுக ஆரம்பிக்கும். நாட்கள் கடக்க அந்த பிணத்திலிருந்து வரக்கூடிய நாற்றம், பிணத்திலிருந்து வரக்கூடிய புழுக்கள் உயிருள்ள மனிதனை கொன்றுவிடும். மிகவும் கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா, தண்டனை இல்லையா? இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா அதே நேரத்துல என் உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய சவத்தை போன்ற பிணத்தை போன்ற வேறொரு தன்மையை நான் உணர்கிறேன். யார் என்னை இந்த
மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அவருடைய பதில் என்னன்னா, நம்முடைய சொந்த முயற்சியினாலே விடுதலையாக முடியாது. பயனற்ற பலனற்ற முயற்சி. இன்னைக்கு இந்த முயற்சி நீங்க எடுக்கிறீங்களா? முயற்சி எடுத்து எடுத்து நீங்க என்ன பலன் கண்டீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, அப்படி முயற்சி எடுத்து பலன் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு விடிவு காலமே கிடையாதா? என்னுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காத போது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? பயனுள்ள பரிகாரம், இலவசமான ஈவு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாவத்துக்கான பரிகாரம் நான் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எவ்விதமாக பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே விடுவிக்கப்பட்டீர்கள். கிருபைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? கிரேஸ். தகுதியற்ற ஒருவனுக்கு காட்டக்கூடிய இரக்கம் அல்லது பரிவு. நமக்கு தகுதியே கிடையாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு நமக்கு எந்த விதத்திலேயும் தகுதி கிடையாது. நாம் யார் குற்றவாளிகள்? நமக்கு தண்டனை கொடுக்கலாம். நம்ம சொந்த முயற்சியினாலையும் பரிகாரத்தால விடுதலை பெற முடியாது. அதை பார்த்த கடவுள் என்ன தெரியுமா பண்ணுகிறார்? தகுதி இல்லாத எனக்கு பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுக்கிறார். எப்படி இலவசமாக கொடுக்க முடியும்? பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இலவசமாக கொடுப்பதற்காக அவர் நீங்களும் நானும் செய்த பாவத்தை, நம்ம அடைய வேண்டிய தண்டனையை பூமிக்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். நமக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதனால கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். உங்களுக்கும் கொடுக்கிறார், எனக்கும் கொடுக்கிறார். கிருபையினாலே 2வது என்ன சொல்றார் பவுல்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இலவசமாக கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் இலவசமாக இந்த பரிசை நம்ம கிட்ட கொடுக்கும் போது நாம் கரத்தை நீட்டி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். பாவத்துக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி முயற்சிகள் எடுப்பதை விட்டுவிட்டு இந்த இயேசுவின் இடத்துல வந்து, இயேசுவே நீர் கிருபையாக இலவசமாக இந்த ஈவை, எந்த ஈவு? ஈவுனா பரிசு. என்ன பரிசு? பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுக்கிறேன். கரத்தை நீட்டி நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்பி பெற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பாவத்திலிருந்து விடுதலையாருக்கு கடினமான ஒரு வழியை இயேசு கிறிஸ்து சொல்ல, கிருபையாய் தருகிறார். நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஈவு. இது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, இலவசமான பரிசு. அடுத்த வசனம் என்ன வாஸ்தவம்? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. மனுஷன் நான் சாதிச்சிட்டேன், என்னுடைய சொந்த முயற்சினால் நல்லவனா மாறிட்டேன், என் பாவத்துக்காக இந்த காரியங்கள்லாம் செஞ்சு பாவத்திலிருந்து பரிகாரம் பெற்று விட்டேன்னு சொல்லி ஒருவரும் தங்க காலரை தூக்கி விட்டுக்கிற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் இலவசமாக கொடுக்கிறார். அப்படி யாரும் பெருமை பாராட்டுவதற்கு நம்முடைய முயற்சிகளும் எந்த விதத்திலேயும் பலன் அளிக்காது. கேட்டதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தெரியுமா? நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக, நல்லவர்களாக மாறுவதற்காக வந்தார். ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். ஏன் நீங்க உங்க முயற்சியை கைவிட்டுட்டு அவரிடத்திலே நம்பிக்கையோடு வரக்கூடாது? வந்தீங்களானா பாவ மன்னிப்பையும் புதிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் அவரிடத்துல ஜெபிப்பீர்களா? நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இலவசமாக நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க, கள்ள உள்ளம் கொண்ட மானிடரை இயேசு கைவேலை இல்லாத வீட்டில் சேர்க்க, முள்முடியும் சூண்டார் மூங்கிலால் அடிபட்டார் முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார். முள்முடியும் சூண்டார் மூங்கிலால் அடிபட்டார் முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார். அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். பாவத்தோடு பாரில் நீ மரித்தார், அந்த பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய்.
பாவத்தோடு பாரில் நீ மரித்தார் அந்த பாதாளத்தில் வெந்தழிந்து போகுவாய். பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை ஓடிவா. பாவங்களை மன்னித்து பரலோகம் சேர்த்திடும் பாசமுள்ள இயேசுவண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்தரங்கமான காரியங்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அதற்கேற்ற பலனை அடைந்தே நீ தீருவாய். அவரிடம் பட்சபாதம் இல்லையே. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும் போது வெந்தழிந்து போகுமே. இன்று காணும் வானம் பூமியாவும் இயேசு வரும் போது வெந்தழிந்து போகுமே. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும். பூரிப்பாக இயேசுவண்டை ஓடிவா. புதிய வானம் தோன்றும், புதிய பூமி காணும். பூரிப்பாக இயேசுவண்டை ஓடிவா. அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி, ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அழைக்கிறார். நம்முடைய முயற்சியால் நமது ஜென்ம கர்ம பாவங்களிலிருந்து விடுதலை அடைய முடியாது என்றும், இலவசமாக இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார் என்றும் கேட்டோம். நம்முடைய பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜென்ம கர்ம பாவம் போக விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண்
7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.